வணக்கம் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். இன்னைக்கு வெளியே வந்த படம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் தேவ். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் படம்னா என்ன இருக்கும்? ஹெவியா ரொமான்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த ரொமான்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஹீரோ பில்டப் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 15 minutes ஹீரோ பில்டப். இந்த ஹீரோ பில்டப் போர்ஷன் எப்படி இருக்குன்னா, இந்த கதையோட ஹீரோ வந்து நண்பனில் நம்ம கொசக்சி பசப்புகள் ஸ்டைல் ஒரு ஹீரோ. இன்டெலிஜென்ட், ஹேண்ட்ஸம், என்ன நினைச்சாலும் அவரால் பண்ண முடியும். திடீர்னு ஃபோட்டோகிராஃபராக இருப்பார், திடீர்னு பைக் எடுத்து ஊர் பூரா சுற்றுவார், திடீர்னு மாலுக்கு ஆர்கிடெக்சரல் டிசைன்லாம் போட்டு கொடுப்பாரு. ஸோ என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஹீரோ. ஃபாலோ யுவர் ஹார்ட் பிரின்சிபிள். அவர் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இதை அட்வைஸ் பண்ணுவார். ஏதோ ஒரு வேலைக்கெல்லாம் போகாத, மனசுக்கு எங்கே சந்தோஷம் கிடைக்குதோ அந்த மாதிரி வேலையை பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற ஒரு ஹீரோ. அவருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் வேற, கூட ஆடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள், இந்த மாதிரி எல்லாம் ஒரு போர்ஷன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் லவ் ட்ராக் என்டர் ஆகுது. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இருக்காரு, சில இடங்கள்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் நரேட் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை நகருது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளு. கேட்கவே ரொம்ப பழசா இருக்குடா. ஓஹோ, அப்ப நீ ஏதாவது புதுசா கேளு. இந்த இனிஷியல் பில்டப் போர்ஷனுக்கு அப்புறம் லவ் ட்ராக் ஆரம்பிக்குது. FBல ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்க்கறது, அவங்கள ஸ்டாக் பண்றது, அவங்க கவனத்தை ஈர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாலியாகவே காமிச்சிருக்காங்க. கரெக்டாக எப்படியெல்லாம் பசங்க பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த போர்ஷன்ஸில் கொஞ்சம் கனெக்ட் இருக்குது ஆடியன்ஸுக்கு. அதுக்கப்புறம் அந்த லவ் ட்ராக் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்போது இன்டர்வல் பிளாக் அப்படின்னு ஒன்று வைக்காம படத்தோட ஃப்ளோலேயே ஒரு இன்டர்வல் வச்சுட்டு அதுக்கப்புறம் படம் வந்து ஒரு ரோட் மோடுக்கு போகுது. இந்த ரோட் போர்ஷன் தான் படத்தோட பெஸ்ட் ட்ராக் அப்படின்னே சொல்லலாம். பையா படத்தில் வர்ற அந்த ரோட் டிராவல் வந்து சில இடங்களில் ஞாபகப்படுத்தினாலும் இந்த ரோட் போர்ஷன் வந்து என்ஜாயபிளாக தான் இருக்குது. எஸ்பெஷலி இந்த போர்ஷனில் செலக்ட் பண்ணப்பட்ட லொக்கேஷன்ஸ், அதில் யூஸ் பண்ணுற கேமரா, அங்கே வர்ற பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே அந்த போர்ஷனோட அந்த அழகை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. பட் இந்த போர்ஷனில் ரம்யா கிருஷ்ணன் அந்த போர்ஷனோட ஸ்டார்டிங்கில் வராங்க. அவங்க பண்ணுற சில விஷயங்கள் நம்புற மாதிரி இல்லை. என்ன இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. மச்சே, எந்த வேலையை பண்ணும்போது பணம் புகழ் தாண்டி மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கோ அதான்டா உனக்கான வேலை. தேவ்ல ஹை பாயிண்ட் வந்து ரொமான்ஸ் தான். இந்த ரொமான்ஸ் ஒர்க் ஆயிருக்கு இந்த படத்துல. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, ரொமான்ஸை அவசரப்படுத்தல. ஒரு பாட்டுல இந்த ரொமான்ஸ் வரல, டைம் கொடுத்துருக்காங்க. படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ரொமான்ஸ் செட் ஆகுதுன்னா பாத்துங்க எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க அது பில்ட் பண்றதுக்குன்னு. அந்த ஸ்லோ பில்ட் தான் அந்த ரொமான்ஸை நம்மளை கன்வின்ஸ் பண்ணுது. எந்த அளவுக்கு ஹீரோ கஷ்டப்படுறாரு, எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு ஹீரோயினை, எப்படி ஹீரோயின் வந்து இவர் கேரக்டர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து சொன்னதால நம்மளாக அந்த ரொமான்ஸ்ல கனெக்ட் பண்ண முடியுது. அதுவே இந்த படத்தோட பெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரொமான்ஸ்ல ஒரு பாதி, மிக முக்கியமான ஒரு பாதி, ராகுல் பிரீத் சிங் அவங்களோட கேரக்டர். பொதுவாக தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி பொம்மையான ஒரு ஹீரோயின் கிடையாது. அவங்களுக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ் இருக்கு, சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வியூஸ் வச்சிருக்கிற ஒரு லேடி அப்படியே காமிச்சிருக்காங்க. படத்துல ஒரு முக்கியமான கட்டத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் ரிவர்சல். பொதுவா ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் வர்ற பிரச்சனைகள், இந்த கேரியர்னால வர்ற பிரச்சனைகளை ரிவர்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி வந்திருக்கா அப்படின்னு தெரியல. அந்த கேரக்டரைசேஷனுக்கு ரைட்டர் ரஜித்துக்கு வாழ்த்துக்கள். இருந்தாலும் இவ்வளோ அழகான விஷயங்கள் உள்ள வச்சிருந்தாலும் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்த இம்ப்ரெஸ் ஆன ஒரு மெயின் பாயிண்ட் வந்து என்னன்னா, ஹீரோ வந்து 4 பேர் அடிக்கிறாரு. இவ்வளோ அழகான லேயரிங் வச்சு கேரக்டர்லாம் பண்ண தெரிஞ்ச ஒரு டேரக்டர் இந்த ஸ்டீரியோ டைப்பை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இது 2 தடவை படத்தில் வருது, கண்டிப்பாக அது கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன், அக்செப்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்ஷனுக்கு பெருசா முக்கியத்துவம் இல்லை. ஃபைட்ஸ் வந்து 2 ஃபைட் தான், கிளீஷேவா பிளேஸ் பண்ணப்பட்ட ஃபைட்ஸ் தான். ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஹீரோ அடிக்கிறாரு, இல்லை அந்த ஃபைட் பார்த்து ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க ஃபைட்ஸை. அந்த ஃபைட்டை வந்து கொஞ்சம் புது ஒரு பிளாட் டிவைஸ் வழியா வச்சிருந்தாலும் அது ஒரு கிளீஷே ஃபைட் சீக்வன்ஸ் தான் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியுது. பட் ஃபைட் சீக்வன்சஸ் பிளேஸ்மெண்ட் கிளீஷேவா இருந்தாலும் ஃபைட் சீக்வன்சஸ் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எஸ்பெஷலி ஒரு ஹைவேல போடுற ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு காலால மட்டும் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் இருக்குது, அது கன்வின்சிங்கா இல்லை. எஸ்பெஷலி இந்த பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு குதிக்கும் போது கைத்துல பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு கிளியரா தெரியுது. அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். உனக்கு அட்வென்ச்சர்னா பிடிக்கும். அப்புறம் இந்த படத்தோட தேவ் கார்த்தி, கடைக்குட்டி சிங்கம் எந்த அளவுக்கு கரெக்டா அவர் ஒரு ரூரல் கேரக்டர் பண்ணாரோ அதே அளவுக்கு ஒரு அர்பன் கேரக்டரை ஸ்டைலிஷா பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. எவ்வளவு ஈஸியா அவர் அந்த மோல்ட் ஷிஃப்ட் ஆகிறாருன்ற பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா வியப்பா இருக்கு பாக்குறதுக்கு. ஜஸ்ட் மீசைய கொஞ்சம் லைட்டா ட்ரிம் பண்ணிட்டு லைட்டா தாடி விட்டா அப்படியே அர்பன் லுக் வந்துருது. அவ்வளோ கன்வின்சிங்கா இருக்கிற ஸ்கிரீன்ல அது பாக்குறதுக்கே நல்லா இருக்குது.
சில இடங்கள்ல இந்த ஏர்பன் ஸ்டைலிஷ் எல்லாம் விட்டு நக்கலா 3 டயலாக் பேசுறது கார்த்தி ஸ்டைல்ல, அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அவரோட பிரசன்ஸ் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். விட்டீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உள்ளனா இல்லைனாலும் கூட்டு போவேன். நக்கலா கான்ஃபிடன்ஸ். படத்தோட மெயின் பாசிட்டிவ்ஸ் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். ரஜத் ரவிசங்கர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு லொகேஷனும் பார்த்து எடுத்திருக்காரு. எஸ்பெஷலி பாம்பே டு சென்னை ரோட் ட்ரிப்ல லொகேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமும் கேமரா ஆர்ட் எல்லாரும் மிக அழகா பண்ணியிருக்காங்க. விஷுவல் ட்ரீட் தான் அப்படின்னே சொல்லலாம். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொமான்ஸ் படத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மியூசிக், ஏதாவது ஒரு பாட்டு வந்து அந்த ஃபீலிங்கை எலிவேட் பண்ணணும்னு நினைப்போம். அந்த பாட்டு மிஸ்ஸிங்காக இருக்கு. மற்றபடி மியூசிக் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குன்னே சொல்லலாம். சில இடங்கள்ல பிஜிஎம், தேவுக்கு கொடுக்கப்பட்ட பிஜிஎம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அவளை எப்படிடா ஒத்துக்க வச்சு? மொத்தத்துல சொல்ல போனா பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வேலண்டைன்ஸ் டேக்கு சிம்பிளான ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் என்டர்டெய்னர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தேவ் ஒரு தப்பான சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு டைம் பாஸ்க்காக பார்க்கலாம். ஆனால் படத்தோட கடைசி 10 நிமிஷம் கிளைமேக்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஒரு தனி பிளாக். ஹீரோ வந்து எவரெஸ்ட் ஏறுறாரு. பொதுவா கமர்ஷியல் படங்கள்ல நம்ம லாஜிக் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், லாஜிக் கேட்கக்கூடாது தான். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. உலகத்திலேயே மிகப்பெரிய மலை, அது ஏறுறதுக்கு ஒரு ரோப் இல்லை, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, வெறும் ஒரு டோரா பொம்மை வச்சுக்கின்னு இமயமலை உச்சியை போய் தொட்டு வந்துடுறாரு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா சபரிமலை ஏறின மாதிரி இருக்கு. இமயமலை ஏறினது ரொம்ப லாஜிக் பார்க்கக்கூடாது தான். இருந்தாலும் இமயமலை ஏறும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கண்டிப்பா கூட இருப்பாங்க, ஒரு ஷேர்ப்பா இருப்பாங்க. அவங்கெல்லாம் யாரும் இல்லை. முத இமயமலை ஏறுற இவரே இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி நடந்துக்கிறாரு சில இடங்கள்ல. இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சபரிமலைக்கு ஒரு குரூப் போகுதா, ஒருத்தர் காமிச்சு இவர் தான் கன்னிசாமி, குருசாமி இவரே தான் சொன்ன மாதிரி இருக்கு. இன்னொரு வழி இருக்கு. இந்த எவரெஸ்ட் ஏறுற போர்ஷன்ல சில சீன்ஸ் வந்து இங்கிலீஷ் படங்கள்ல இன்ஸ்பயர் ஆயிருக்கு. கிளியரா தெரியுது. இன்ஸ்பயர் ஆகலாம், ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. எவரெஸ்ட், வெர்டிகல் லிமிட் அப்படின்ற சில படங்கள்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ண முடியல. எஸ்பெஷலி இந்த ஒரு வேலி, ஒரு ரவைன் பார்த்து கேமரா ஃபோக்கஸ் பண்ணும், அந்த இடத்துல ஒர்க் ஆகல. அவலான்ஸ்ன்ற பேர்ல 2 இடத்துல கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சுத்தமா ஒர்க் ஆகல. அந்த போர்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா இன்னும் கவனம் செலுத்தி இருக்கணும். இந்த படம் ரொமான்ஸ் ட்ராக்கா போற வரைக்கும் இருந்த ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரை வந்து இந்த கிளைமேக்ஸ் கெடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். சுத்தமா லாஜிக் இல்லாத, எந்த வித பாசிபிலிட்டி இல்லாத ஒரு கிளைமேக்ஸ் வச்சு அது வரைக்கும் தன்னை வந்து ஒரு இன்டெலிஜென்ட் சென்சிபிள் ஃபிலிம் மேக்கரா காமிச்ச ரஜித் ரவிசங்கர் வந்து கடைசி 10 நிமிஷம் நல்லா சொதப்பிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். மச்சான், உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் செல்ஃபிஷ் தான். என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க ஒருத்தரை சூஸ் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. பொதுவா படங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே டிராக் பண்ணி கொண்டு போய் பஞ்சான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுத்துருவாங்க. தேவ் பார்த்து எப்படி இருக்குன்னா ஒரு 2 மணி நேரம் டீசெண்டா கொண்டு போய் கடைசி 10 நிமிஷத்துல சொதப்பி வெள்ளமிச்ச மாதிரி இருக்குது. சில பேர்லாம் நல்லா இல்லை அப்படின்னு படத்தையே ரீஷூட் பண்றாங்க. ஒரு 10 நிமிஷம் கிளைமேக்ஸ் தானே, கொஞ்சம் பார்த்து ரீஷூட் பண்ணியிருக்கலாம். இல்ல அந்த கிளைமேக்ஸ் மொத்தமா வெட்டி விட்டு வாய்ஸ் ஓவர்லயே படம் முடிச்சிருக்கலாம். அந்த 2 மணி நேரத்துல நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஃபீல் குட் அப்படியாவது இருந்திருக்கும். கண்டிப்பா இன்னும் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் கிளைமேக்ஸ்ல. உடம்ப வலிமையாக்க 1000 வழிகள் இருக்கு. மனசை வலிமையாக்க தனிமையால தானே முடியும். வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் என்டர்டெய்னர், பெருசா எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீங்க பார்க்க போனீங்கன்னா தேவ் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் என்டர்டெய்னர் தான். இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டார் ரேட்டிங், மொத்த படத்துக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். ஆனா கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். அட்வென்ச்சர் தானடா உன் பாஸ்வேர்டு. உனக்கு அப்புறம் தெரியும். ஆமா, டீனா 26 சமோசா. எங்க ஊர்ல இந்த பொழப்புக்கு ஒரு பேர் இருக்கு. Hi, this is Kajal Agarwal. வணக்கம், நான் பிரியா பவானி சங்கர். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi, this is Arya. Please subscribe to Talks of Cinema. Hi, this is Sada and you're watching me on talksofcinema.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Subscribe to Talks of Cinema.